சட்டா மீன்ஸ் பவர். மக்களே, நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, யார்கிட்ட பவர் இருக்கோ அவன் தான் ஆளுவான். இந்திரா காந்தி அசாம காஷ்மீர் மாட்ட விடாமல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட கற்றுக்கிட்டே இருந்த, ஆனால் இப்போ நீ எனக்கு கற்றுக் கொடுக்குறியா? சுயநலமாக இருக்கிறவன் எப்பவுமே மற்றவங்க ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். இந்த தலையாட்டும் பொம்மை பொண்ணு அவங்க அப்பாவோட அரசியலை கீழே இறக்கி விட்டுட்டான். அரசியலில் யாரும் சொந்தக்காரங்க இல்லை. பார்டரில் என்ன சுச்சுவேஷன், நம்ம பதில் அடி தரணும். வாஜ்பாய்ஜி, நான் என் நாட்டுக்காக உங்ககிட்ட பேச வந்து இருக்கேன். இந்திராஜி, இது என் நாடு கூட. சாம், ஆர் யூ வித் மீ இன் திஸ்? ஐ எம் வித் இந்தியா பிரைம் மினிஸ்டர். யூ ஹவ் எஃபெக்டிவ்லி டிக்ளேர்ட் வார் ஆன் பாகிஸ்தான். யூ ஷுட் ஹவ் ரீட் அவுட் திஸ் டிசிஷன். யூ ஹவ் வெப்பனரி, வி ஹவ் கரேஜ். தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். இந்தியா நிலைமை என்ன தெரியல. இந்த ஷூனா அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தோல்வி. இப்படி தான் நடக்கும் எப்போ ஒருத்தர் இந்தியாவுக்காக இல்லாமல் பவருக்காக அரசியல் பண்ணுறானோ. எல்லார் கண்ணும் உங்கள் சேர் மேலே தாங்க இருக்குது. எப்போ நீங்கள் விழுவீங்க, எப்போ நம்ம அடைஞ்சிடலான்னு. இந்த மாற்றத்துக்கு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும். என்ன பேட் நியூஸ்? ஜேபியா, ஷிம்லா அக்ரிமெண்ட்டா, ரயில்வேஸா? சஞ்சய், உங்கள் சீட்டை சேஃபாக வச்சுக்கிட்டு தான் உங்கள் வேலை. ஒரு வாட்டி விட்டுட்டிங்கன்னா அது போச்சு. நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை பார்க்க போகுது. நான் தான் கேபினட். ஃப்ரம் டுடே எல்லாம் கோர்ட், நியூஸ் பேப்பர், கரண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. யார் நினச்சாங்க நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு? ஆனால் அகெயின்ஸ்டாக போனால் இன்னும் அடிமேல் அடி விழும். எமர்ஜென்சி இந்தியா. மக்கள் எல்லாருக்கும் மேலே வெறுப்பு வந்துடுச்சு. வெறுப்பு வெறுப்பு, அது தவிர வேறு என்ன கிடைச்சது இந்த நாட்டில் எனக்கு? உனக்கு தெரியும்ல நம்ம பார்ட்டிக்கு என்ன வேணும்னு. பார்ட்டிக்கு எங்களுக்கு உரிமை வேணும். இந்தியா இஸ் இந்திரா அண்ட் இந்திரா இஸ் இந்தியா.